ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பகுதியில் தேங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விலை வீழ்ச்சியடைந்து சராசரியாக டன் ஒன்றிற்கு 7000 ரூபாய் குறைந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பெரியசாமி வழங்க கேட்கலாம். பெரியசாமி வணக்கம். தேங்காய் விளைச்சல் அதிகரிப்பின் காரணமாக ஒரு டன்னிற்கு தேங்காய் 7000 ரூபாய் வீழ்ச்சியடைந்திருக்கிறது. இது குறித்து தேங்காய் உற்பத்தியாளர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பகுதியில் தேங்காய் விளைச்சல் அதிகரிப்பு கடந்த சில நாட்களாக விலை வீழ்ச்சியடைந்து சராசரியாக டன் ஒன்றுக்கு ரூபாய் 7000 குறைந்துள்ளது. இதனால் வியாபாரம் மிகவும் பாதிப்படைந்து உள்ளதால் வியாபாரிகள் மிகவும் கவலையடைந்துள்ளனர். சேந்தமங்கலம் அடுத்த கொல்லிமலை அடிவார பகுதியான காரவள்ளி, வாழவந்தி கோம்பை, நடுக்கோம்பை, பள்ளம்பாறை, முத்துக்காப்பட்டி, பொம்மசமுத்திரம், வெண்டாங்கி, காலப்பநாயக்கம்பட்டி, சின்ன பள்ளம்பாறை, தலிகை, கணவாய்ப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் தென்னை மரங்களை சாகுபடி செய்துள்ளனர். கொல்லிமலை அடிவார பகுதியில் விளையும் தேங்காய் பருப்புகள் மிக அடர்த்தியாகவும் எண்ணெய் பசை அதிகமாக இருப்பதால் தேங்காய் மிகவும் பெரியதாக இருப்பதாலும் வாழப்பாடி, தலகண்டபுரம், காங்கேயம், வெள்ளக்கோவில் ஆகிய வெளி மாநிலங்களில் உள்ள வியாபாரிகள் இப்பகுதியில் விளையும் தேங்காய் பருப்புகள் மற்றும் தேங்காய்களை வாங்கி சென்று குஜராத், மும்பை, பெங்களூர் உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்து வருகின்றனர். கடந்த மாதத்திற்கு முன்பு தேங்காய் பால்ரஸ் என்னும் வகையான தேங்காய் ஒரு டன் விலை ரூபாய் 38,000 விற்பனையாகும். தற்போது விலை வீழ்ச்சியடைந்து ரூபாய் 36,000 விற்பனையாகிறது. குடிமை வைத்த தேங்காய் ஒரு டன் விலை ரூபாய் 41,000 விற்பனையானது. தற்போது விலை வீழ்ச்சியடைந்து 5,000 ரூபாய் குறைந்து ரூபாய் 36,000 விற்பனையாகிறது. தேங்காய் பருப்பின் விலை ஒரு கிலோவிற்கு ரூபாய் 140 விற்பனையானது. தற்போது ரூபாய் 20 குறைந்து 120 விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சந்தை மற்றும் கடைகளில் தேங்காயின் தரத்தை பொறுத்து விலை நிர்ணயம் செய்யப்பட்டு ஒரு தேங்காயின் விலை ரூபாய் 15 முதல் 20, 25 வரை விற்பனை செய்யப்படுகிறது. வியாபாரிகள் ஆண்டிற்கு தென்னை மரம் ஒன்றிற்கு ரூபாய் 1000 முதல் 1500 வரை குத்தகை பிடித்து தேங்காய் அறுவடை செய்யும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வெயில் காலம் என்பதால் தேங்காய் அறுவடை முடியும் தருவாயில் உள்ளது. வெளி மாநிலங்களுக்கு அனுப்ப வேண்டிய தற்போதைய தேங்காய் தேக்கமடைந்துள்ளதால் இதனால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மிகவும் கவலையடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பகுதியில் தேங்காய் விளைச்சல் அதிகரிப்பு காரணமாக டன் ஒன்றிற்கு தேங்காய் 7000 ரூபாய் வரை வீழ்ச்சியடைந்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பெரியசாமி. தேங்காய் மரம் குத்தகைக்கு பிடிச்சி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வெயில் காலத்தினால வரவு அதிகமாக இருக்குது. வரவு அதிகமாக இருக்கிறதுனால தேங்காயோட விலை ரொம்ப குறைவாக இருக்குது. தேங்காயோட விலை குறைவாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேங்காய் இருப்பு போகிற கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏதோ இந்த ஒரு மாதம் போனால் ஏதோ கொஞ்சம் விலை மாற்றங்கள் வரும்னு சொல்லி ஸ்டாக் போட்டு வச்சுருக்கோம். விவசாயிகளுக்கு விலை மாற்றம் ஒன்றும் இல்லை, அதே விலையில் தான் குத்தகை மரம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் எங்களுக்கு நஷ்டத்தில் தான் நாங்கள் போயிட்டுருக்கு. இந்த விலை மாற்றம் வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். நாங்கள் மெயினாக லைனுக்கு அனுப்புகிறவங்க, மேக்ஸிமம் அதர் ஸ்டேட்டுக்கு அனுப்புகிறவங்க. அதர் ஸ்டேட்டில் இப்போ எந்த ஃபங்க்ஷன் பெருசாக எதுவும் இல்லாதனால எல்லா காயுமே பெரும்பாலும் உடைப்புக்கு தான் போகுது. ஏன்னா அங்கே மார்க்கெட் இல்லை, நான் லைனுக்கான மார்க்கெட் இல்லாதனால உடைப்புக்கு தான் போகுது. இப்போ எல்லா காயுமே உடைப்புக்கு தான் போகுதுன்றனால என்ன ஆகுதுன்னா இப்போ பருப்பு விலையும் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா 130, 140 வரைக்கும் கூட இருந்த ரேட், 35-40 வரைக்கும் இருந்த ரேட் இன்றைக்கி 118, 20 ரூபாய்க்கு வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 20 ரூபாய்க்கு மேலே கிலோ பருப்பு இறங்கிடுச்சு. ஏன் நாங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டாக் போட்டு வச்சுருக்கிறோம். காரணம் என்னென்னா இந்த ரேட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா எங்கள் செலவோடு சேர்ந்து அடக்கிற அந்த காயோட விலை எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுன்றனால தான் எல்லாம் ஸ்டாக் போட்டு வச்சுருக்கிறோம். இதை நாங்கள் இன்னும் என்றைக்கு மார்க்கெட் ஏறுன்றது ஒரு நிலவரம் தோராயமாக இன்னும் 20 நாள் 30 நாள் சொல்கிறாங்க. அது நாள் வரைக்கும் நாங்கள் இதை வச்சுருந்து தான் நாங்கள் சாகுபடி பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி கொடுத்தோன்னா எங்களுக்கு போதுமான வருமானம் இருக்காது. அதனால் நாங்கள் இப்படி வச்சுருக்கோங்க. இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம்.